Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Non-profit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேச இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மை ஒய்ஃப் இஸ் ஃப்ரம் 1000 years ago சாப்டர் 3 தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் என்னென்னா இந்த மாதிரி ஜூஸ் கேன் கொட்டி இருக்கும், அது பாய்சன் நினச்சிருப்பாங்க நம்ம ஹீரோயின். அப்போ கத்தி எடுக்கும்போது அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு கீழே அந்த ஜூஸ் கேன் எடுத்துகிட்டு லாக்னு குடிச்சிட்டு, பார்த்தியா இதில் எந்த பைசனும் கிடையாது, நீ தப்பாக நினச்சிக்காத அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நான் வந்து தப்பாக நினைக்கல, அதில் ஏதோ இருக்குது அப்படின்னு ஹீரோயின் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கா. உனக்கு எப்படி தான் சொல்கிறதுன்னு தெரில. சரி இங்கே வாங்க, இங்கே வந்து உட்காருவேன். எப்பவுமே வந்து சண்டை வந்து ஒரு தீர்வாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து பேச்சுவார்த்தை இல்லை வந்து சுமூகமாக முடிச்சுக்கணும். அது இப்போ நான் ஒரு நல்ல பையன் தெரியுமா, யாராச்சும் வந்து இந்த மாதிரி கதவை திறந்து உன்னை உள்ளே கொண்டு வந்து உன்னை இப்படி கேர் பண்ணுவாங்களா, யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா, கரெக்டு தானே, இப்போ நான் நல்ல பையன் தானே அப்படி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கா. அது போக இங்கே பாரு, அந்த பங்கின் கூட உன்னை பார்த்து பயந்துருச்சு அப்படின்னு அந்த பூனையை காமிக்கிறாங்களே. நான் இப்போ அப்படி சொன்னேன், நான் இப்போ தான் சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கேன் அப்படின்னு வந்து அந்த பூனை நினச்சிக்கிட்டு இருக்கு. அப்போது இவன் வந்து அந்த கையில் இருக்க ஸ்வாடை வந்து கொஞ்சம் அந்த சைடு உள்ள உரையில் வைக்கும்போது, இவன் ஏதோ ஒரு நட்டுக்கிழண்ட ஒரு கேஸ்ன்னு நினைக்கிறேன். இப்போ எனக்கு மொத்தம் 3 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். மொதல் ஆப்ஷனு, இவளை அப்படியே வந்து வெளியே அனுப்பிச்சிட்டு கதவை சாத்திட்டு இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அனுப்பிச்சி விட்டோம்னா இவன் வந்து சாப்பிடாமையும் இல்லைன்னா குளிர்லேயே செத்துருவா. அப்படி இல்லைன்னா அங்கே இருக்க மக்களை வந்து கொலை பண்ணி இவன் ஜெயிலுக்கு போயிடுவான். ஆனால் அது என் பிஸ்னஸ் கிடையாது. ஆனால் என்ன ஆகும், ஒரு 3 நாள் கழித்து இந்த மாதிரி வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கோம். ரெண்டாவது என்னென்னா, இந்த மாதிரி போலீஸை கால் பண்ணி இதான் சார் ஆச்சு, இப்படி தான் சார் இவன் வந்து 1000 இயர்ஸுக்கு முன்னாடி வந்தா, அது போக இந்த மாடர்னில் வந்து அவள் பர்ஸ்பெக்டிவ் மொத்தமாக வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு வந்து நான் என்ன அப்படியே இங்கே நடந்ததாக சொல்ல முடியும். நான் சொன்னால் அவங்க என்ன நினைப்பாங்க, போலீஸ் வந்து நான் வந்து ஏதோ ஜோக் பண்ணுறேன், என் டைமை வேஸ்ட் பண்ணுறேன்னு சொல்லி என்னையே தான் திட்டுவாங்க அப்படின்னு வந்து நம்ம ஹீரோ இமேஜினேஷன் பண்ணிகிட்டு இருக்கான். அது போக என் இமேஜ் என்ன ஆகும் தெரியுமா, நான் ஏதோ ஒரு பெர்வெட்டு நான் ஒரு பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வச்சுருக்கேன் அப்படி என் இமேஜ் மொத்தமாக ஸ்பாயில் ஆயிரும். இல்லை அது கிடையாது. ஒருவேளை இது எல்லாமே தப்பாக போய் அப்போ வந்து அவள் வெளியே அமுச்சு விடும்போது, அம்மா உனக்கு இந்த சின்ன பொண்ணை பற்றி தெரியுமா அப்படின்னு ஒருத்தங்க கேட்குறாங்க. ஓ உன் வீடு எங்கே இருக்குது கொஞ்சம் சொல்லிட்டியா, நாங்கள் போய் ஒன்று விட்டுறோம் அப்படின்னு வந்து யாராச்சும் வந்து பக்கத்தில் வரும்போது நம்ம ஹீரோயின் நேராக போய் எல்லாத்தையும் சதக்குன்னு வெட்டி ஒரு பெரிய டிசாஸ்டரை ஏற்படுத்திட்டா. அப்புறம் அன்னைக்கெல்லாம் நான் தான் காரணம் போயிடுவேனே. அப்போ நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணுறது தெரியாமல் இருக்கான். சரி இப்போ வந்து நம்ம தேர்டு இல்லை எதுவும் வேணாம், என்ன நடக்கும்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால் இந்த ஏசியன் ஸ்வாட் உமனை வந்து என் கண்ணுக்கு முன்னாடியே வச்சிடுறேன், அப்போ தான் எதுவும் நடக்காது. அது போக அந்த கத்தி என்ன இவ்வளோ பெருசாக நீளமாக இருக்குது அப்படி நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அந்த கத்தியோட உரம் இருக்குல்ல, அதை வச்சு அந்த ஜூஸ் கேனை அடிக்கிறான். இதில் ஏதாச்சும் ஆபத்து இருக்கா, இது ஏதாச்சும் வெடிக்குமா அப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. இல்லை இவளை என்ன பண்ணுறதுனே தெரில, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நம்ம ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது ஹீரோயின் வந்து அந்த ஜூஸ் கேன் இருக்குல்ல அதை தொட்டு டேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கா. சரி இவள் எப்படியே ஏஷியன் டைம்லேருந்து வந்திருப்பா, அப்போலாம் இவளுக்கு மார்ஷியல் ஆர்ட்ஸு தெரியும். சரி என்ன பண்ணுறது, இந்த மாதிரி 1200 இயர்ஸுக்கு முன்னாடி வந்தால் என்ன பண்ணுறதே தெரில. என்ன தான் பண்ணாலும் இவளை அப்படியே ரோமிங் விட்டோம் வச்சுக்கோ, அரெஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து இந்த சொசைட்டிக்காக நாங்கள் இவளை வந்து ஒதுக்கி வைக்கிறோம், இல்லைன்னா யார் கண்டா இவன் வந்து ஒரு டெரரிஸ்ட்னு சொல்லி சுட்டு தள்ளிட்டாங்கன்னா சரி நம்ம இதை பற்றி யோசிக்கக்கூடாது. இப்போ நம்ம என்ன யோசிக்கணும், இது வந்து ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன், நம்ம கண்ணு முன்னாடி இருக்க ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன். இவன் எப்படியே வந்துட்டா அவ்வளோதான், சரியா என் மனசை நான் தேத்திக்கிறேன். எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அறிவாளி தெரியுமா, நான் ஈஸியாக எல்லாத்தையும் வந்து சால்வ் பண்ணிடுவேன். அப்போ நம்ம ஹீரோ வந்து லூசு தடவை சிரிச்சுக்கிட்டு இருக்கானா. அப்போ வந்து சரி இங்கே வா இதை கொஞ்சம் சாப்பிட அப்படின்னு சொல்லும்போது, என்னது அது அப்படின்னு வந்து ஹீரோயின் வந்து வாயில் வரல வச்சுக்கிட்டு அப்பாவே வந்து நிற்கும்போது, இதை சாப்பிடு நல்லா இருக்குன்னு அதை பிரிக்கிறானா. அப்போ வந்து ஹீரோயின் வச்சு வருது, இல்லை நான் சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஹீரோயின் இது யாருன்னே தெரியாது, ஒருத்தர் சோறு கொடுத்தா எப்படி சாப்பிட்றேன்னு இருக்கும்போது அந்த கொடையை பார்க்குறான். அது என்னன்னு கேட்கும்போது எதை சொல்கிறா, இது சாப்பாடு, இது பாய்சன் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நல்ல ஐடியா இருக்கே, சாப்பிட்லாமா அப்படின்னு ரொம்ப பக்கத்தில் அப்படியே எச்சி ஊறிட்டு ஹீரோ கிட்ட வரும்போது, இல்லை உனக்கு வேணான்னா நானே சாப்பிட்றேன்னு சொல்கிறேன். ஏன்னா இவட்ட கொடுக்கும்போது அதை சாப்பிட்றேன்னு சொல்லுவா. அப்படி இல்லைனா பிடிக்காமல் போயிடுச்சுன்னா அப்புறம் இதில் பாய்சன் இருக்கு சொல்லி என்னை கொலை பண்ணிட்டானா, இல்லை இவனுக்கு கொடுக்கூடாது நானே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து நானே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். உனக்கு வேணும்னா அப்புறமா வந்து ரைஸ் பவுலில் ஆர்டர் பண்ணுறேன்னு சொல்லும்போது அப்படின்னு வந்து ஹீரோயின் ஷாக்காகிறான். ஏன்னா சாப்பிட்லான்னு கொடுத்தவன் வந்து திரும்பி இல்லை உனக்கு வேணான்னு சொல்லிட்டு சாப்பிட்றான்ல. அதான் அப்போ வந்து ஹீரோ மொத்தத்தையும் சாப்பிட்டுட்டு, சரி
இது என்ன இடம் தெரியுமா, அதுக்கு முன்னாடி இங்கே கொஞ்ச நேரம் வந்து உட்காரியா, நீ எவ்வளோ நேரம் தான் நின்றுக்கிட்டே இருப்பேன், உன் ஸ்வாடை பார்த்தாவே எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, அது கொஞ்சம் அங்கிட்டு வைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது ஹீரோயின் அந்த பெட்டை பார்க்குறேன், ஐ மீன் அந்த சோஃபாவை பார்க்கும்போது சரி அப்படியே மெல்ல உட்காருவோன்னு சொல்லி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உட்காடுறான். இவன் இப்படி பண்ணும்போது இதெல்லாம் ரொம்ப ரேர் சீன் தெரியுமா, இவன் பாரு எவ்வளோ வந்து ஒரு குழந்தை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆஹா என்னோட ஃபோனு தான் கேப்சர் பண்ணிடலாம், இந்த மாதிரி தான் ஏஷியன் பீப்புளெலாம் மொதல் தடவை சோஃபாவை பார்த்தா உட்காருவாங்களோ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்படின்னு வந்து கொஞ்சம் சிரிக்கும் போது ஹீரோயின் பார்த்துக்கிட்டு இருக்கான், என்ன இவன் இப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு இருக்கும்போது, சரி உனக்கு எல்லாமே ஃபெமிலியராக இருக்கா, உனக்கு இந்த அம்பர்லான்னா என்ன தெரியுமா, சரி இந்த அம்பர்லா எப்படி யூஸ் பண்ண நான் சொல்லித்தரேன். அப்போ நம்ம ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இந்த ரூம் உனக்கு பார்க்க ஏதாவது சிமிலராக இருக்கா, அதான் நம்ம ஹீரோ இன்னும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கான்னா, இவன் வந்து மென்டல் ஆகிட்டா போல, ஏதோ பழைய நினைவை வந்து மறந்துட்டா, காஸ்பிளேயில் அப்படியே இதாகிட்டா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் என்ன நடக்குது நம்ம ஹீரோக்கும் தெரில, அந்த ஹீரோயினுக்கும் தெரில. சரி பேசாமல் உனக்கு கொஞ்சம் ஃபுட்டு கொடுக்கவா, இங்கே பார்த்தா இதான் சாப்பாடு அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும்போது, ஆமாம் இது என்ன இடம் அப்படின்னு வந்து ஹீரோயின் ரொம்ப பாவமாக கேட்கும்போது, அதான் சொன்னேன்ல இதான் வந்து ஜங்ஷன் சிட்டி, நான் உனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னு தெரியல, ஆனால் உனக்கு லீபா தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது, உனக்கு தெரியுமா அவங்க எங்கே இருப்பாங்கன்னு அப்படின்னு கேட்கும்போது, சரி என்ன சொல்கிறது, இதை சொல்ல ரொம்ப கஷ்டம்தான், நான் சொல்கிறதுக்கு பயமாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் கையில் அந்த சோனை லைட்டாக மேலே ஏற்றுற மாதிரி இருக்கா, ஏதாவது தப்பாக சொன்னால் வெட்டிடுவாங்கன்னு, ஆஹா வேமா கொஞ்சம் அந்த ஸ்வாடை தூக்கி அங்கிட்டு போடுமா, வந்து நான் பேசுகிறது கீழே, அப்போ நம்ம ஹீரோ வந்து அந்த ஸ்வாடை தள்ளி வைக்கிறதுலே இருக்கான். அப்புறம் அந்த ஸ்வாடை அந்த டேபிள் மேலே வச்சதுக்கு அடுத்து, ஆனால் ஆனால் இப்போ நான் என் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும்போது ஹீரோ பார்க்குறான், இவன் என்ன இவ்வளோ கவலையாக இருக்கா, ஆக்சுவலாக உண்மை என்னென்னா உன் வீடு இங்கேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது அப்படின்னு ஹீரோ சொல்லும்போது, எவ்வளோ தூரம் அப்படின்னு ஹீரோன்னு கேட்கும்போது, அது 1200 இயர்ஸ்க்கும் முன்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்களா, அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்கும்போது, அதாவது பார்த்தோன்னா இந்த உலகம் வந்து 1200 வருஷம் கழித்து இப்போ நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நீ பார்த்த மாதிரி இந்த லீ லாங்ஜி, லீ பாய், அப்புறம் யாங் ஹியூஹான், அப்புறம் வந்து லான் ஹியான், இவங்களாம் வந்து உன்னோட எம்பையரும் இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லையா, ஆனால் நீ எதிர்பார்த்த உங்கள் எம்பையரு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இறந்து 1200 வருஷம் ஆயிடுச்சு, அவங்க எல்லோரும் இப்போ இறந்து போயிருப்பாங்க அப்படின்னு சொன்ன ஹீரோனுக்கு ரொம்ப ஷாக்கு, என்ன அப்படின்னு, என்ன நான்சென்ஸ் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு வந்து சீக்கிரம் அப்படின்னு வந்து அந்த சோஃபாவில் வந்து எந்திரிக்கிறான். ஏவா இது நான்சென்ஸ் கிடையாது, நீயே வெளியே போய் பாரு, நீ பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன், இங்கே வந்தாலேருந்து சுற்றி பார்த்துருப்பல, இது எதுவுமே உனக்கு ஃபெமிலியராக இருக்காதுல்ல, அது போய் இது பார்க்க உனக்கு ஒரு புது உலகமாக தானே இருக்கும், நீ எப்படி வந்தன்னு தெரில, உன்னோட ஜேடி கேபிட்டல் கூட பியூராக ஒயிட்டாக ஒரு 5 சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ. அப்போ நம்ம ஹீரோ வந்து ஒரு போம் சொல்கிறான், இந்த ஸ்கை த லைஃப் பியூர் ஒயிட் ஜேட் கேபிட்டல் 5 cities 12 towers ஸ்டாண்டர்ட் டால் அப்படின்னு ஒன்று சொல்லிட்டு இருக்கான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த போம் யார் எழுதுனது, இதான் வந்து லீ பாய் வந்து எழுதுனது கரெக்டு தானே, இது வந்து அந்த ஒயிட் ஜெட் கேபிட்டலை பற்றி தான் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த மாதிரி போம்லாம் அவங்க எழுதி வைக்கவே இல்லை அப்புறம் வந்து ஹீரோயின் சொல்லும்போது, ஓ அப்போ இது ஏன் தப்பு தான் போல், அப்போ அந்த போம் எழுதுறதுக்கு முன்னாடி நீ வந்திருப்ப போல், யாருக்கு தெரியும் அப்படின்னு வந்து ஹீரோ சொல்லிகிட்டு இருக்கான். அது போக வந்து டைமை வந்து நம்ம வெரிஃபை பண்ணி ஆகணும், ஏன்னா இந்த லீபாய் டைம் லைன் தெரியுது, பட் அது எந்த இடம்னு எனக்கு தெரில. அது போக இந்த உலகம் ரொம்ப டேஞ்சரஸ் தெரியுமா, நீ இங்கே சேஃபாகவும் இருக்க முடியாது, ஏன்னா இந்த உலகத்துக்கு ஏற்ற ஒரு ரூல்ஸ் இருக்குது, நீ சேஃபாக இருக்கணும்னா நீ இந்த உலகம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீ பார்க்கணும். அப்போ நம்ம ஹீரோ சொல்லும்போது, நீ பொய் சொல்கிற அப்படின்னு ஹீரோன்னு சொல்கிறாங்க. நீயே பாரு, நீ ரொம்ப ஒரு ஸ்மார்ட் கேர்ள் தானே, உனக்கே உன்னோட ஜட்ஜ்மெண்ட் மேலே நம்பிக்கை வரணும், நீ வெளியெல்லாம் பார்த்துருப்பல இந்த உலகம் எப்படி இருக்குது, இந்த உலகம் வந்து நீ இருந்ததுக்கு எப்படி சிமிலராக இருக்குது அப்போ நீ பார்த்துருப்பல, அது போக நீ கேட்ட மக்கள்லாம் ஆல்ரெடி ஒரு ஹிஸ்ட்ரியாக மாறிட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிவிட்டு, இது போக என்ன பண்ணுறது, இவள் 1000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாலும் இப்போ இவளுக்கு பெட்டராக இருக்காது, அது போக வந்து இவளுக்கு எல்லாமே புதுசாக தான் இருக்கும், அது போக அவன் அக்ரி பண்ணி ஆகணும், அதை வந்து பயந்தானோ அதை அக்ரி பண்ணி ஆகணும் அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கும்போது, நீ போய் சொல்கிற, நான் உன்னை நம்ப மாட்டேன் அப்படின்னு வந்து ஹீரோயின் வெளியே போகிறாளா, அப்போ நில்லு அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் என்னை தடுக்கிறியா அப்படின்னு அந்த ஸ்வாடில் அப்படின்னு அந்த உரையில் வந்து ஸ்வாடை எடுத்து ஹீரோக்கு எதிராக காமிக்கும் போது, நான் என்ன சொன்னேன்னா இந்த உலகத்துக்கு அதுக்கேற்ற ரூல்ஸ் இருக்குது, அதை நீ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் தான் நல்லா சேஃபாக இருக்கும்னு சொன்னேன். எக்ஸாம்பிள் என்ன சொன்னான்னா, இப்போ நீ இந்த வெப்பன் எடுத்துகிட்டு வெளியே போனால் வச்சுக்கோ, அது ரொம்ப டேஞ்சரஸ்ஸு அப்படின்னு சொல்லும்போது, ஏன் எதற்காக எனக்கு உதவி செய்கிறாய் அப்படின்னு வந்து ஹீரோயின் கேட்குறாளா. இப்போ பார்த்தேன் அந்த பங்கின்னு பார்த்தா ஒரு ஹோம்லெஸ்ஸு, நான் தான் அதை எடுத்து நல்லா பார்த்துக்கிட்டு இருக்கேன், பார்த்தியா இது எவ்வளோ கொழு கொழுன்னு இருக்குது இந்த பூனை. அப்போ நம்ம ஹீரோ அந்த பூனையை தூக்கும்போது,
பம்கினா? ஏய் நான் என்ன அந்த மாதிரி நீ என்னைய அந்த பூனையோட கம்பேர் பண்ணுறியா அவள் வந்து ஹீரோயின் கேட்குறாளா? இல்லை இல்லை நான் அப்படி சொல்லலை அப்படின்னு சொல்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இதுக்கு அடுத்து ஒரு சின்ன ஒரு இது மாதிரி காமிக்கிறாங்க. ஆமாம் சாப்பாடு எங்கே கிடைக்கும் அப்படின்னு கேட்குற மாதிரி நம்ம ஹீரோ வந்து இந்த உலகத்தில் பார்த்தோன்னா எக்கச்சக்கமான இந்த பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னருக்கான ஹோட்டல் இருக்கும். அங்கே போய் எக்கச்சக்கமான சோறு எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அதில் என்னென்ன இருக்குது பேன் கேக்கு ஸ்டிக்கு அது சோயா மில்க்கு ஸ்டிக்கி பாலு அந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அது போக இது சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் சாப்பிட்ற மாதிரி இது ஃப்யூச்சரில் வர்றது நினைக்கிறேன். எக்ஸ்ட்ரா வந்து கொடுத்துருக்காங்க. இது சேர்த்து சொல்லிட்டு ஸோ பை கைஸ்.